அனைவருக்கு வெற்றி வணக்கம்ங்க. வெற்றிகரமாக டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சுங்க. வெற்றிகரமாக 3 மாதங்களை கடந்து பயணிக்கிற டிவிகே கவர்மெண்ட்டுக்கு வெற்றி வாழ்த்துக்களுங்கோ. வெற்றி தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வெட்டி பேச்சு, ஆட்சிக்கு வந்தது ஒரே வெற்றி பேச்சாக இருக்குங்களே. அடது என்னங்க, தேர்தலுக்கு முன்னாடி அரசு திட்டத்தில் தலைவர் பேர் கட்சி பிராண்டிங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு வெட்டியாக செம்மையாக பேசுனீங்க. இப்போ உங்கள் வெற்றி ஆட்சிக்கு வந்ததும் வெற்றின்னு ஒரே பேர் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குதுங்களே. வெற்றி மடிக்கணினி திட்டம், வெற்றி வீடு திட்டம், வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம், வெற்றி வான்மகள் திட்டம். அடது என்னங்க, எல்லா திட்டத்துக்கு முன்னாடி வெற்றின்னு முன்னாடி இருந்த அரசு வச்ச பேரில் வெற்றியை மட்டும் சொருகி வச்சுருக்கீங்களே. ஒருவேளை உங்கள் வெற்றி தேர்தல் பரப்புரையில் எப்படி வெற்றி எண்ணாவை வச்சு வெற்றி அடைஞ்சிங்களோ அப்படி இந்த திட்டங்களுக்கு வெற்றின்னு பேரை வச்சா வெற்றி அடைஞ்சிடலான்னு ஏதாவது ஜோசிக்கார் சொல்லிவிட்டாருங்களா? வெற்றி என்னான்னு நான் சொன்னது நம்ம விஜய் அண்ணாவை தானுங்க. அவர் பேரோட தமிழ் அர்த்தம் என்னங்க, வெற்றி தானுங்க. அதான் அவரோட கட்சி பேர்லேருந்து திட்டம் வரைக்கும் அவரையே பிராண்டாக்கிட்டானுங்கோ. சர்க்கார் படத்தில் நம்ம விஜய் அண்ணா வெட்டி வாசனம்லாம் நல்லாவே பேசினாருங்க. இலவசம் வேணான்னு பயங்கரமாக பேசினாருங்க. நான் கூட விசில் அடித்தானுங்க. இப்போ நீங்கள் தானுங்க ஆட்சியில் இருக்கீங்க. இப்போ எதுக்குங்க எல்லாத்துலேயும் விஜய் அண்ணா பேரை வச்சுருக்கீங்க? போன அரசு திராவிடல் மாடல் அரசுன்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. நீங்கள் என்னங்க விஜய் ஸ்டிக்கர் மாடல் அரசுங்களா? டிஎம்கேக்கு மாற்றம்னு சொல்லிவிட்டீங்க. இப்போ வந்து நீங்கள் அதே தான் பண்ணுவீங்கன்னா இதுக்கு பேர் மாற்றம் இல்லைங்க, ஏமாற்றம். மக்களுக்கான ஏமாற்றம்.